எல்லாம் நீதானே இயேசு ராஜனே. எல்லாம் நீதானே, எல்லாம் நீதானே இயேசு ராஜனே. ஒரு முறை வாசிப்போம். அங்கே அவன் ஒரு கெபிக்குள் போய் தங்கினான். ஒரு ஆமென் சொல்லுங்க. எலியா வைராக்கியம் உள்ளவன். அவன் புலம்புறான் ஒரு நாள், ஆண்டவரே நான் உமக்காக வைராக்கியம் பாராட்டினேன், எனக்காக அல்ல, உம்முடைய நாமத்திற்காக நான் வைராக்கியம் பாராட்டினேன். தைரியமா இருந்தேன், சிங்கத்தை போல தைரியம் இருந்தது. ராஜா என்ன ராஜா, ராஜாவுடைய ராணுவம் என்ன ராணுவம், எத்தனை பேர் எதிர் வந்தா என்ன என்று சொல்லி தைரியமா இருந்தேன், பராக்கிரமசாலியா இருந்தேன். ஒருவனுக்கும் நான் பயப்படுவதில்லை, எந்த வல்லமைக்கும் நான் அடிமையானதில்லை. நான் கர்த்தர் நிமித்தம் வைராக்கியம் பாராட்டினேன் என்று சொல்லி இப்போ நான் எங்க இருக்கிறேன்? கெபில இருக்கிறேன். கெபில ஏன் போவாங்க? கெபிக்கு எங்க போவாங்க? எப்போ கெபிக்கு போவாங்கன்னு சொன்னா, யுத்தத்துல தோற்ற உடனே, எதிராளியினிடத்துல நிராயுதபாணியாய் மாறின உடனே, யுத்தம் பண்றதுக்கு இன்னும் எந்த பலனுமே இல்லை, ஐயோ இப்போ நமக்கு உயிர் கிடைச்சா போதும், அல்லது நான் என் தோல்வியை ஒத்துக்கொள்ளுகிறேன் என்கிற நிலைமையில தான் வீரர்கள் எங்க போவாங்கன்னு சொன்னா, குகைக்குள்ள ஓடி போவாங்க. ஸ்தோத்திரம். நான் எப்படி இருந்தேன்? தைரியமாயிருந்தேன், வைராக்கியம் உள்ளவனாயிருந்தேன். ஆனா இப்பொழுது நான் குகைக்குள்ள வந்துட்டேன். ஸ்தோத்திரம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது என்ன சத்தியம் என்ன தெரியுமா? கோ அவுட் ஆஃப் யுவர் கேவ். உன்னுடைய குகையிலிருந்து வெளியில வா. ஹல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஆமா, ஒரு ஆவிக்குரிய மனிதனுக்கு கேவ் எக்ஸ்பீரியன்ஸ் இஸ் மஸ்ட். குகையின் அனுபவம், குகைக்குள்ள இருக்கிற அனுபவம், தேவனை பின்பற்றுகிற சிலுவை எடுக்கிறவர்களுக்கு அது ரொம்ப முக்கியம். குகை என்றால் மறைவு, ஒளிக்கப்பட்ட இடம் அல்லது மறைக்கப்பட்ட இடம். ஆகையால் ஒரு தேவ மனுஷனுக்கு தேவன் குகையின் அனுபவத்தை அவர் அனுமதிக்கிறார், விசுவாசிகளுக்கு அனுமதிக்கிறார். இது கர்த்தரிடத்திலிருந்து வந்த உத்தரவு. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னை இந்த உலகத்திற்கு காண்பிக்கிறவரை தன்னை ஒளித்து வைத்திருந்தார், ஒளிந்திருந்தார். யோவான் ஸ்நானகனும் இந்த உலகத்துக்கு தன்னை காண்பிக்க வரைக்கும் அவன் தன்னை ஒளித்து வைத்திருந்தான், ஒளிவு வைந்தான். ஆனால் இந்த இரண்டு பேருடைய மினிஸ்ட்ரியை பாருங்களேன், அவங்க இரண்டு பேரும் மத்தியில தேவாதி தேவன் செய்த காரியங்களை பாருங்களேன். குகையிலிருந்து அவங்க புறப்பட்டு வந்த பொழுது ராஜசிங்கமாய், சாத்தானின் வல்லமைகள் நிர்மூலமாக்குகிறவராய், ஒருவரும் அவர்களுக்கு விரோதமாய் பேசக்கூடாதபடி நாவின் அதிகாரம் உள்ளவர்களாய், அற்புதங்களை நடப்பிக்கிறவர்களாய், நன்மை செய்கிறவர்களாய், தேவனுடைய ராஜ்யத்தை பிரசங்கிக்கிறவர்களாய், தேவனுடைய ஆலயத்தை கட்டுகிறவர்களாய், ஜனங்கள் மத்தியில தேவ மகிமையை காண்பிக்கிறவர்களாய் இந்த பூமியிலே புறப்பட்டு வெளியில வந்து இந்த உலகத்திலே அவர்கள் தேவனுடைய நாமத்தை உயர்த்துவதை போல இந்த நாட்களில் கடந்து போகிற குகையின் அனுபவத்திலிருந்து கர்த்தர் உங்களை வெளிப்பட பண்ணும் பொழுது தேவனுடைய நாம மகிமைக்கென்றே உங்களை ஏற்படுத்துவார். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்க. ஆனால் இங்க ஒரு காரியத்தை புரிந்து கொள்ள வேண்டும். குகை யாரால வருகிறது என்றால் மனுஷர்களால் வருகிறது. வேதத்தில் கொஞ்சம் புரட்டி பாருங்க. யாரெல்லாம் மறைக்கிறாங்களோ, கர்த்தர் மறைக்கிறது இல்லை. கர்த்தர் மறைச்ச விதமே வேற. நம்ம கீழே பார்ப்போம். ஸ்தோத்திரம். ஒருத்தனை மட்டும் தான் கர்த்தர் மறைச்சார். யார? மோசேயை மறைச்சார். மறைச்ச உடனே என்ன ஆச்சுன்னா அது வேற அனுபவம். ஆனா மறைவு குகை அனுபவத்திற்குள்ள ஒரு மனிதனை தள்ளுகிறது ஜனங்கள், இந்த உலகம்.
உங்களை சுற்றி இருக்கிறவர்கள், குடும்பத்தில் கூட பாருங்களேன், கூட பிறந்தவங்க கூட கொஞ்சம் வளர்ந்தா பிடிக்கிறது இல்லை. அதுக்கு எங்கள் குடும்பம் ரொம்ப உதாரணம் பாருங்களேன். கூட பிறந்தவன் நல்லா இருந்தால் கூட பிடிக்காத குடும்பத்தில் இந்த உலகத்தில் இருக்கிறாங்க பாருங்க. ஸ்தோத்திரம். குகைக்குள்ள தள்ளுறது, மறைத்து வைக்கிறது. எவ்வளோ நீங்கள் நன்மை செஞ்சாலும், எவ்வளவோ நீங்கள் வாழ்ந்தாலும், எவ்வளவோ நீங்கள் இந்த பூமியில கத்திருக்க வைராக்கம் பாராட்டினாலும், குகைக்குள்ளே தள்ளுகிற ஒரு கூட்டம் இந்த உலகத்தில் உண்டு. தேவன் மனுஷர்களை பயன்படுத்துகிறார். யோசேப்பை பாருங்களேன், அவன் என்ன துரோகம் பண்ணான். நான் சமீபத்தில் இதை தியானிச்சுக்கிட்டு இருந்தப்போ நான் யோசித்தேன், யோசேப்பினுடைய சகோதரர்கள் அவனிடத்தில் இருந்ததான அந்த தீர்க்க தரிசன அந்த அழைப்பையும் அந்த வரத்தையும் தங்க வாழ்க்கைக்கு பயன்படுத்த தவறி அவனை எங்க கொண்டு போய் போட்டாங்க? குகையில கொண்டு போய் போட்டாங்க. ஒருவேளை அவன் சிறு வயதுல சின்ன பையன், அவன் சொல்றான், எல்லா கதிர் என்னை வணங்குது, எல்லா நட்சத்திரங்களும் என்னை வணங்குது அப்படின்னு சொல்லும்போது உடனே நியாயப்படி இவங்க என்ன செஞ்சிருக்கணும் அப்படின்னா, என்னை குறித்து தேவன் உனக்கு வெளிப்படுத்தின காரியம் என்ன, அல்லது குடும்பத்திற்கு விளக்காக ராஜாவாக கர்த்தர் உன்னை அபிஷேகம் பண்ணினார், உமக்கு நாங்கள் பணிவிடை செய்வோம் என்று அவர் வந்திருந்தா ஸ்டோரியே வேற. ஆனா என்ன செஞ்சாங்க? குகையில போட்டான், குழிக்குள்ள போட்டான். அது அப்புறம் பார்க்கலாம். ஆனால் இங்க பாருங்க, எலியா வைராக்கியம் உள்ளவன், தைரியம் உள்ள மனுஷன், இப்போ பயத்தினால ஒன்றுமில்லாமையில சில காலம் கர்த்தர் அவனை மறைத்து வைக்கும்படிக்கு தேவன் அனுமதித்தார். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சில காலங்களை கர்த்தர் உங்களுக்கு மறைவிடத்தை வைத்திருக்கிறார். அக்செப்ட் தி ரியாலிட்டி இன் ஸ்பிரிச்சுவல் லைஃப். ஆவிக்குரிய வாழ்க்கையில நீங்க பெற்று இது புரிந்து கொள்ள வேண்டும். எப்போதுமே நான் ஷைனிங் ஸ்டாரை இருப்பேன் என்று நீங்க கிறிஸ்தவ வாழ்க்கையில் எதிர்பார்க்கிறது தவறு. ஏன் குகையின் அனுபவத்தை தருகிறார் என்று நம்ம பார்க்க போகிறோம். தீமைக்காக அல்ல, அது நமக்குள்ளே ஒரு பெரிய திருப்புமுனையை கொண்டு வரும்படிக்கு தேவன் சில நாட்களில கர்த்தர் உங்களை குகையின் அனுபவத்தில் நடத்துவார். யார்கிட்டலாம் உதவி கேட்பீங்க? உதவி செய்யறவங்க கூட உதவி செய்ய மறுப்பாங்க. பல இடங்களில் தேடுவீங்க, உங்களுக்குன்னு ஒரு ஆதரவு, உங்களுக்குன்னு ஒரு சொல்லிட்டு ஒரு இடத்தை நீங்க தேடுவீங்க. உங்களுக்கு எல்லா திசையிலிருந்தும் ஆதரவும் சப்போர்ட்டும் நிற்கும். தனித்து விடப்படுவீர்கள். குகையின் அனுபவம், ஒருவருடைய உதவியும் இல்லாமல் குகைக்குள்ள போய் செத்தா என்ன நடக்கும்னு செத்து கடந்தா கூட தெரியாது. அப்படிப்பட்ட சிலருடைய வாழ்க்கையில தேவன் அனுமதிப்பார். தனிமையின் வாழ்க்கையை அனுமதிப்பார், ஒளிப்பிடத்தின் வாழ்க்கையை அனுமதிப்பார், மறைவிடத்தின் வாழ்க்கையை கர்த்தர் அனுமதிப்பார். இது உங்களை சேதப்படுத்துவதற்காக அல்லாமல் தேவனிடத்தில் நெருங்கி பற்றி வளருகிற வாழ்க்கையின் ஒரு பகுதி. இது எல்லாருடைய வாழ்க்கையிலும் உண்டு. ஹல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். நிறைய நேரங்களில் நமக்கு எப்போ வருத்தம் வரும் அப்படின்னு சொன்னா, நம்ம நன்மை செய்தும் நமக்கு தீமை வரும் பாருங்களா. நன்மை செய்து தீமை அறுப்போம் பாருங்க, அப்போதான் நமக்கு வேதனையா இருக்கும், அப்பதான் நமக்கு கஷ்டமா இருக்கும். ஆமா, ஒருத்தங்க நன்மை செஞ்சிருப்பீங்க, ஆனா அவங்களாலேயோ அல்லது வேற ஒருத்தராலேயோ தீமைதான் வரும். இந்த சுவிசேஷம் சொல்ல போகும்போதெல்லாம் நிறைய பேர் நான் சொல்றதை கேட்டிருக்கிறேன். ஐயா, நான் யாருக்கும் ஒரு துன்பம் பண்ணதில்லை, நான் யாருக்கும் எந்த கஷ்டமும் பண்ணதில்லை, நான் யாருக்குமே தீங்கு நினைச்சதே இல்லை, நான் ஒருத்தனுக்கு கூட தீங்கு நினைச்சதில்லை, ஆனாலும் ஏயா எனக்கு கஷ்டம், இப்படி புலம்புகிற நிறைய பேருடைய வாழ்க்கை உண்டு. குகையின் அனுபவம். அல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஆனால் குகையின் அனுபவத்திலும் குகையிலே கர்த்தர் உங்களை வைக்கிறதுக்கு கர்த்தர் ஒரு பெரிய நோக்கத்தையும் திட்டத்தையும் வைத்திருக்கிறார் என்பதை நீங்கள் ஒரு நாளும் மறந்துவிடக்கூடாது. குகையின் அனுபவத்தில் நாம் அநேக நேரங்களில் சோர்ந்து போகிறோம், அநேக நேரங்களில் சோர்ந்து போகிறீங்க. குகையின் அனுபவத்தில் கர்த்தரை மறக்கிறீங்க, கர்த்தரை மறுதலிக்கிறீங்க, கர்த்தரை நம்பாம போறீங்க, வசனத்தை நம்பாம போறீங்க, வாக்கு தத்தத்தை மறந்து போறீங்க, தீர்க்க தரிசனங்களை நீங்க மறந்து போறீங்க. ஆனால கர்த்தர்
சொல்லுகிறார், குகையில நீ வைக்கப்பட்டிருந்தாலும் தேவனால் அனுப்பப்பட்டாலும் நீ ஒரு மனுஷனால் உன்னை குகைக்குள்ள வைக்க முடியாது. ஆகபடியினாலே நீ குகைக்குள்ள இருந்தாலும் இப்பொழுது கர்த்தருடைய நேரத்தில் அதை விட்டு வெளியே வா என்று கர்த்தர் அழைக்கிறார். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. பாருங்க, நம்முடைய வாழ்க்கையில குகையின் அனுபவம் ஒரு பெரிய திருப்பு முனையை கொண்டு வரும், டர்னிங் பாயிண்ட். சிலருக்கு குகையின் அனுபவம் வாழ்க்கையில் ஒரு பெரிய திருப்பு முனை. திருப்பு முனைன்னு என்ன தெரியுமா? ஒரு 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 இடத்துல ஒரு பாதையில் ஓடிக்கிட்டே இருப்பீங்க, ஒரு பர்பஸ் உங்க லைஃப் ஓடிக்கிட்டே இருக்கும், ஒரு கோணத்தில் நீங்க பிரயாசப்பட்டுக்கிட்டே இருப்பீங்க. சடிதியா அங்கே ஒரு ஃபுல் ஸ்டெப் வந்து, ஒரு முடிவு வந்து, ஒரு பெரிய ஒரு டர்னிங் பாயிண்ட். வேற இந்த கோணம் அல்ல இந்த கோணம் என்று கர்த்தர் சில நேரங்களில் உங்களை நடத்துவார். அக்செப்ட் பண்ணிக்கோங்க. பிரைஸ் லார்ட் சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். உறவா இருந்தாலும் சரி, பொருளாதாரமாக இருந்தாலும் சரி, சில நேரங்களில் ஊழியமாக இருந்தாலும் சரி, அல்லது உங்களுடைய அனுபவமாக இருந்தாலும் சரி. சிலர் ஆவிக்குரியவர்கள் சொல்ற சாட்சிலாம் கேட்டிருக்கிறேன். சிறு வயசுல நான் இந்த மாதிரி நான் ஊழியத்தில் பயன்படுத்தப்பட்டேன். அப்புறம் வாலிப வயதுக்கு பின்பு தேவன் வேற விதமாக பயன்படுத்தினார். இப்பொழுது கர்த்தர் வேற விதமாக என்னை பயன்படுத்துகிறார் என்று அநேகர் சொல்கிற சாட்சியில் நான் கேட்டிருக்கிறேன். சமீபத்தில் ஒரு ஊழியக்காரருடைய சாட்சி கேட்டப்போ, அவர் பைபிள் காலேஜ் முடிச்சுட்டு ஊழியம் செய்வோன்னு சொல்லும் பொழுது அவர் ஊழியத்தை எப்படி ஆரம்பித்தார்னு சொன்னால், பாடல் மூலமாக தான் ஆரம்பித்தார். பாடல் மூலமாக ஒரு கிறிஸ்தவ பாடல் குழுவில் சேர்ந்துட்டு ஊராக போய் பாடிக்கிட்டே இருப்பாராம். ஸ்தோத்திரம். கல்யாண வீட்டில் பாடுறது, சாவு வீட்டில் பாடுறது, சடங்கு வீட்டில் பாடுறது, ஏதாவது கிறிஸ்தவ புரோக்கர் ஆகணும்னா பாடுறது, அதுக்கு ஏதோ கொஞ்சம் பேமெண்ட் கொடுப்பாங்க, அதை வாங்கிட்டு அப்படியே வாழ்க்கையை ஓட்டிட்டு இப்படியே இருந்தார். ஸ்தோத்திரம். ஆனால் வாலிப வயசு கொஞ்ச நாளுக்கு பின்பு ஒரு நாள் பாடிட்டு இருக்கும்போது தொண்டை பாடுகிற அளவுக்கு ஒத்துழைக்காம தொண்டை என்ன ஆயிடுச்சு, சேதமாயிடுச்சு. பாடவே முடியலை. உடனே சோர்ந்து போய் இந்த பாட்டு தான் 10-100 கொடுக்கும், இப்போ அதுவும் கைவிட்டுருச்சு. அந்த ஊழியக்காரர் சொல்கிறாரு, பாட்டில் வர வருமானம் போயிடுச்சு, நான் என்ன செய்யணும்னு தெரியலையே. கிட்டத்தட்ட 4 வருஷங்கள் சும்மா இருப்போம், வீட்டில் பைபிளை படிப்போம், பைபிளை படித்து ஜெபம் பண்ணி பைபிளை படித்து போவோம். 4 வருஷத்துக்கு அப்புறம் கர்த்தர் அவர் ஊழியத்தை பிரசங்கியார் ஊழியமாய் கர்த்தர் மாற்றி விட்டார். டர்னிங் பாயிண்ட். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. Every time the people put you in cave or into the experience of cave, God is designing a turning point to you. கர்த்தர் ஜனங்கள் எப்போதெல்லாம் உங்களை ஒரு குகைக்குள்ள தள்ளுகிறார்களோ அப்போதெல்லாம் நீங்க நினைவு கூற வேண்டும், நான் வெளியிலே புறப்படும் பொழுது கர்த்தர் எனக்கு ஒரு பெரிய திருப்பு முனையோடு அவர் காத்திருக்கிறார் என்றார். ஆகையால் பிரியமானவர்களே, உங்களுடைய குகையிலிருந்து நீங்கள் வெளியே வர வேண்டும். அப்பொழுது கர்த்தர் உங்களுக்கு ஒரு திருப்பு முனையை வைத்திருப்பார். அழுகையின் பள்ளத்தாக்கா கல்லிப்பின் பள்ளத்தாக்களை கொண்டு நிறுத்துவா. அங்கலாய்ப்பின் நாட்களா, தத்தளிப்பின் நாட்களா, கொண்டாடுகிற நாட்களில் கர்த்தர் உங்க வாழ்க்கையை கொண்டு நாட்டுவா. ஆமென் சொல்லுங்க. அப்படியே ஆப்போசிட் எதிர்மறையான சூழ்நிலையில கர்த்தர் நம்மை நடத்த வல்லவராய் இருக்கிறார். ஒரு ஆமென் சொல்லுவோம். ஹல்லேலூயா. சிலருக்கு இட்ஸ் a new beginning. ஸ்தோத்திரம். புதிய துவக்கம். எலியா பாருங்க, நமக்கெல்லாம் 2 நேரம் சாப்பிடலனாலேயுமோ வயிறெல்லாம் அப்படியே கிள்ளுது. அவன் சாப்பிடாம இருந்தான். கர்த்தர் என்ன செஞ்சார்? அப்பத்தையும் கொண்டு வந்து காகத்தை கொண்டு போஷிச்சார். தேவதூதனை கொண்டு வந்து போஷிச்சான். வசனம் சொல்லுகிறது, தேவதூதனிலிருந்து வாங்கி சாப்பிட்ட உடனே அவன் எத்தனை நாள் நடந்தான்? 40 நாள். ஆமென் சொல்லுங்க. உங்கள் மனைவி எவ்வளோ சுகமாக நல்ல சுவையாக சமைச்சாலும் அது 2 மணி நேரத்தில் என்ன சமைச்சான்னு கூட மறந்துடும்.
மனைவி கேட்டு பாருங்க ஹஸ்பண்ட்டை, ஐயா நான் உங்களுக்கு, என் மனைவி அடிக்கடி இதை கேட்பா. எங்கள் 2 பேருக்கும் அடிக்கடி சண்டை வர்றதே இதனால தான். எங்கேயாவது நல்லா சாப்பாடு இதை கொடுத்தாங்கன்னா, பரவாயில்லையே நல்லா செஞ்சுருக்கீங்களே அப்படின்னு கேட்டோம்னா வெளியில் வந்து ஒரே சண்டை தான். ஏன் நான் செஞ்சு கொடுத்தது இல்லையோ? அப்படியா, எப்போ செஞ்சு கொடுத்த? இதான் உங்கள் பிரச்சனை. பாருங்கள், மனைவி நமக்கு நண்பா சுவையாக எப்போ சமைச்சு கொடுத்துருப்பாங்க, அதை மறந்துடுவோம். பாருங்கள், மறந்துடுவோம், 2 மணி நேரத்துலேயே மறந்துடுவோம். இல்லை, ஆமாம், பசி கொண்டு வந்துடும். ஆனால் தேவதூதன் கொடுத்த உணவுல 40 நாள் அவனுக்கு பலனை தந்தது. குகையில இருந்து நீங்க வெளிப்படும் பொழுது உலகத்தில் எவ்வளவு சுவையான நன்மைகள், மேன்மையான நன்மைகள் உங்களுக்கு வந்தாலும் தேவன் உங்களுக்கு குகையிலிருந்து வெளிப்படுகிற நாளிலே தருகிற அபிஷேகமும் அழைப்பும் திறப்புகளும் திறந்த வாசலும் அநேக வருஷங்களுக்கு, ஏன் சொல்ல போனால் சந்ததிக்கும் ஆசீர்வாதமாய் கர்த்தர் மாற்றி விடுகிறார். அதனால குகையின் அனுபவம் உங்களுக்கு நல்லது. கரங்களை தலையிலையா சொல்லுங்க, பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, குகையின் அனுபவம் உங்களுக்கு நல்லது. காரணங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுதுங்க. பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். சிலருக்கு குகையின் அனுபவம் அற்புதத்திற்காக அனுமதிக்கப்படுகிறது. நம்ம அந்த வாழ்க்கை பாருங்களேன், மொனோட்டனஸா இருந்தா போர் அடிச்சிடும். ஆமா, உபத்திரவம் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், கஷ்டமே இல்லை, இப்போ வெயிலே இல்லை, சூரியனே பார்க்காத நாடு என்ன நாடு? சுனாமியா? நார்வே. இதுக்கு தான் வால்வி பிள்ளைகளெல்லாம் பக்கத்தில் வைக்கணுங்கிறது. சரி, சூரியனையே பார்க்காது, சூரியனையே இல்லை, அவங்க லைஃப் எப்படி இருக்கும் பாருங்க. நிறைய வெளிநாட்டினர் வந்து இந்தியாவுக்கு வராங்க. எதுக்கு வராங்க? கிளைமேட்டுக்கு தான் வராங்க. இந்த மாதிரி சம்மர் அவங்க ஊர்லேயே கிடையாது. நம்மெல்லாம் கொடுத்து வச்சவங்க. கொஞ்ச நேரம் வெளியில் இருந்துட்டு வீட்டுக்குள்ளே வந்து ஆள் அடையாளமே மாறி போயிடும். மூக்கு கொண்டிட்டு போகுது, காதில் கொண்டிட்டு போகுது, என்னெல்லாமோ சைஸே மாறிடுது, முடியெல்லாம் நெட்டுக்கு நிற்கி. வெயில் கலராக போய் வேறு ஒரு கலரில் வெளியில் போனால் ஒரு கலரில் உள்ளே வருது. இப்போ ஒரு சென்னையில் இருக்கிறதா பரவாயில்ல, வாலிய பிள்ளைங்க காலில் க்ளவுஸு, கையில் க்ளவுஸு, கண்ணில் க்ளவுஸு, எல்லாம் மூடி பிசாசு மாதிரி வந்த சென்னை புதுசுலலாம் பயந்துட்டேன் நான். ஸ்தோத்திரம். ஃபுல்லாக என்ன இப்படி ஒரே மாதிரி அப்படி இருக்கும். வெயிலாகவே இருந்தால் எப்படி இருக்கும், மழையாகவே இருந்தால் எப்படி இருக்கும். கேரளாவுக்குலாம் போனோம்னா வாழ்க்கையை வெறுத்துரும். ஸ்தோத்திரம். எனக்கு உங்களுக்கு எப்படியும் தெரில. ஆமாம், சொரு 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 சொருன்னு பேஞ்சிக்கிட்டே இருக்கும். சில கிளைமேட்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்தோத்திரம். சில லேண்ட்ஸ்கேப்லாம் போனீங்கன்னா மொனோட்டனஸாக இருக்கும். சென்னை பட்டணத்தை விட எத்தனை நெருக்கடி வந்தாலும், எவ்வளவுதான் பிரச்சனை இருந்தாலும், எவ்வளவு ஆரோக்கியமற்ற பாதுகாப்பற்ற வாழ்க்கை இருந்தாலும் மக்கள் கூறுறது காரணம் என்னன்னா, சென்னையில் பலவிதமான கிளைமேட் இருக்கு. ஸ்தோத்திரம். அதனால் ஃபாரின்லேருந்து ஒருத்தர் வந்தார், HBயில் சொன்னாங்க. ஃபாரின்லேருந்து அடிக்கடி ஒரு மிஷினரி வருவார். வந்த உடனே அவர் கேட்டாரா, ஏன் சார் பல சீசனில் வரேன், எல்லா சீசனும் ஒரே மாதிரி தான் இருக்கு, வின்டர் சீசனே கிடையாதா, குளிர்காலமே கிடையாதா, குளிர்காலத்திலையும் போட்டு இருக்குது அப்படி இங்கேருந்து சொன்னாங்களாம். இந்தியாவில் 3 சீசன் தான் இருக்கு. என்ன சீசன்? முதல்ல ஹாட் சீசன். என்ன சீசன்? ஆமாம். 2வது ஹாட்டஸ்ட் சீசன். 3வது ஹாட்டஸ்ட் சீசன். அவர் தான் பைய தூக்கிட்டு ஓடியே போயிட்டார் அவருக்கு. ஆமாம். அதுன்னு அர்த்தம் என்ன? வெப்பம், அதிக வெப்பம், வெப்பமே வெப்பங்கிற 3 சீசன் தான் எங்கள் இந்தியாவில் இருக்குது. வேறு சீசனே கிடையாது. எப்படி இருக்கு பாருங்க லைஃப். நேற்று ஒருத்தன் அப்படி திட்டுறான், இனிய பைக் லைட்டாக உரசிருச்சான், நான் பார்த்துக்கிட்டே இருக்கேன். எப்பா ஒன்றுமே ஆகாதுக்கு அதுக்கா. அப்புறம் தான் பார்த்தான், நான் அமைதியாக இருக்கிற பார்த்து அவனே என் மேலே இறக்கப்பட்டான். சார் எதுக்கு சொன்னேன்னா, நீங்களும் விழுந்துருவீங்க, நானும் விழுந்துருவேன், அதுக்குத்தான் சொன்னேன். சரி சாரி, போயிட்டு வாங்க. நான் யோசித்தேன், இது அவன் பிரச்சனையும் இல்லை, என் பிரச்சனையும் இல்லை, சூரிய பகவானுடைய பிரச்சனை. அவன் பாரு மதியம் 12 மணிக்கு
ஸ்தோத்திரம். அவ்வளோ திட்டு, அப்படி ஹாட். இதெல்லாம் புது அனுபவம், ஊரெல்லாம் அப்படிலாம் கிடையாது. என்னப்பா, என்ன தம்பி, யாருப்பா நீயா, சரி சரி சரி, விழுந்தா கூட யாருப்பா நீயா, ஆமாம் அப்படின்னு போகிற நம்ம ஊர்ல இருந்து வந்தோம் பாருங்களேன். மனுஷனையே மாத்திருது குகை. ஸ்தோத்திரம். சில நேரங்களில் ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் மொனட்டனஸாவே போய்கிட்டு இருந்தா, எல்லாம் நல்லாதாவே போயிட்டு இருந்தா, உபத்திரவமே இல்லாத போயிட்டு இருந்தா நமக்கு என்ன நடக்கும் அப்படின்னா, சில நேரங்களில் கர்த்தரே நம்ம கூட இருக்கிறாங்கிறத மறந்துடுவோம் நன்மையான நாட்களிலும். அதனால தான் சில நேரங்களில் குகையை போட்டு குகையில் போய் நீ என்ன யோசிப்ப, கர்த்தர் இதுவரை நடத்தி வந்த நன்மைகளையும் பாதிகளையும் நீ யோசிப்ப. அல்லேலூயா. ஒரு நாளும் யோபு கர்த்தர் என்னை மேன்மையாய் வைத்தார், என்னை ஆசீர்வதித்தார், செல்வஸ்ரீமான வைத்தார் என்று யோபு ஒரு நாள் நினைக்கல. அவனுடைய வாழ்க்கையிலிருந்து எல்லா நன்மைகளும் எடுக்கப்பட்டு அவன் குகையில தள்ளப்பட்ட பொழுதுதான் அவன் நினைவு கூறுகிறான், நான் கர்த்தர் எடுத்த நன்மையாய் இருக்கும் பொழுது என்னுடைய கால்களை எண்ணெய் நாள் கழுவினேன் அப்படின்னு சொல்றான். என் காலை எப்படி எண்ணெயில தான் நடந்து, தண்ணி கிடையாதுங்க, எண்ணெய் தான். அவ்வளவு செழிப்பு, அவ்வளவு நான் ஆசீர்வாதமா இருந்தேன் அப்படின்னு சொல்றார் பாருங்களேன். எப்பதான் தேவன் நன்மைகளை நினைவு கூறுறான் அப்படின்னு சொன்னா, குகையில இருக்கும் பொழுது. Sometimes God will lead you into experience of cave to see miracle. கர்த்தர் உங்களுக்கு அற்புதங்களை காணும்படிக்கு சில நேரங்களில் அவர் உங்களை குகையின் அனுபவத்தை நடத்துவார். ஹல்லேலூயா. தேவன் குகையின் அனுபவத்தை நமக்கு அவ்வளவு ஆசீர்வாதமாக பயன்படுத்துகிறார். முதலில் எடுத்து வாசிங்க, ஏசாயா புஸ்தகம் 48வது அதிகாரம் 10வது வசனத்தை வாசிங்க. ஏசாயா 48:10. இதோ உன்னை புடமிட்டு, ஆனாலும் வெள்ளியை போலல்ல, உபத்திரவத்தின் குகையிலே உன்னை தெரிந்து கொண்டேன். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. ரிஃபைன்மெண்ட், சுத்திகரிப்பு, உங்களை தெரிந்தெடுப்பதற்கு கர்த்தர் சில நேரங்கள்ல குகையில கொண்டு போய் நிறுத்துவார். ஆமென் சொல்லுங்க. தெரிந்தெடுப்பதற்கு என்று சொன்னால் வேறு பிரித்து காண்பிப்பதற்கு. பொண்ணு வேறு, வெள்ளி வேறு, இரும்பு வேறு, மற்ற உலோகங்கள் வேறு. இப்போ யுரேனியம் அப்படின்லாம் கண்டுபிடிக்கப்படும். அதெல்லாம் ஒரு சாதாரண உலோகங்கள் தான். ஸ்தோத்திரம். இப்படி தாது பொருட்களை எடுத்து, சில இடங்கள்ல ஒரு தாது பொருட்களை எடுத்து அது என்ன செய்யறாங்க, ஸ்தோத்திரம், அந்த அந்த ஃபர்னேஸ்ல போட்டு வெள்ளி தனியா, இரும்பு தனியா, அப்புறம் தங்கம் தனியா தெரிந்தெடுப்பதற்கு, பிரித்தெடுப்பதற்கு, to choose. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. ஆகையால் தேவன் என்ன செய்கிறார், குகையில கர்த்தர் உங்களை கொண்டு போய் நோக்கம் உன்னை தனித்துவமாய் மாற்றுவதற்கு, உன்னை சிறப்பாய் மாற்றுவதற்கு, மற்றவர்களிடத்திலிருந்து உன்னை வித்தியாசமாய் காண்பிப்பதற்கு. அல்லேலூயா. நீங்கள் கடந்து போகிற இந்த மறைவான ஒளிப்பிடமான இந்த ஸ்தோத்திரம் குகை போன்ற இந்த இடத்துல, குகை போன்ற வாழ்க்கையில நீங்கள் அநேக நேரங்கள் சோர்ந்து போயிருந்திருக்கலாம், அல்லது தேவனையே சந்தேகிக்கப்படுகிற அளவுக்கு சூழ்நிலை உங்களை மேற்கொண்டிருக்கலாம். ஆனால் கர்த்தர் உங்களை குகையின் அனுபவத்தில் கொண்டு வந்து நோக்கம் உங்களை வேறு பிடித்து காண்பிப்பதற்கு. அல்லேலூயா சொல்லுங்க. நம்ம தேவன் குகையில வச்சு செய்யறதுக்கு ரொம்ப ஸ்பெஷலிஸ்ட். ஆமா, குகையில வச்சு, ஃபர்னேஸ்ல வச்சு உங்களை பிரித்தெடுக்கிறதுல சரியான ஆள். ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. ஆமாம். ஒரு நிர்வாகம் எப்போ சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொன்னால், யாருக்கு என்ன ஸ்கில் இருக்குன்னு கண்டுபிடிச்சி அவனுக்கு அந்த பொறுப்பை கொடுத்தா அந்த நிர்வாகம் எப்படி இருக்கும், சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும். பிஸ்னஸாக இருந்தாலும் சரி, ஊழியமாக இருந்தாலும் சரி, ஸ்கில்லை கண்டுபிடிக்கணும், தாளந்து கண்டுபிடிக்கணும். இவங்கள்ட்ட இந்த தாளந்து இருக்குது, இவங்கள்ட்ட இந்த தாளந்து இருக்குது, இந்த தாளந்து மிஸ்மேட்ச் பண்ணால் growth இருக்காது, வளர்ச்சி இருக்காது. தேவன் பாருங்க, நம்மிடத்தில் இருக்கிற என்ன தாளந்து இருக்கிறது அவர் என்ன செய்கிறார், சரியாக அவர் பிரித்தெடுக்கிறதுல அவர் வல்லவர். அதற்குத்தான் கர்த்தர் சிலரை உங்களை எங்கே கொண்டு வந்து வைக்கிறாரு, குகையில கொண்டு வைக்கிறார். ஆமென் சொல்லுவோம். அல்லேலூயா ஸ்தோத்திரம். அடுத்ததாக தேவன் நம்ம எதற்கு குகையில கொண்டு போய் வைக்கிறார் என்று சொன்னால், ஆயத்தம் பண்ணுவதற்கு. எல்லாரும் சொல்லுங்க, ஆயத்தம் பண்ணுவதற்கு. அல்லேலூயா.
ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஆயத்தம் பண்ணுவதற்கு 1 ராஜாக்கள் 18வது அதிகாரம் 13வது வசனத்துல வாசிக்கும் பொழுது, 1 ராஜாக்கள் 18:13 சத்தமா வாசிங்க. யேசபேல் தீர்க்கதரிசிகளை சங்கரிக்க போது, 4வது வசனமா 4 வாசிங்க, சாரி. ஒபதியா 100 தீர்க்கதரிசிகளை சேர்த்து 50 பேராக கெபிக்குள்ள வைத்து கொடுத்து பராமரித்து வந்தான். ஆமென் சொல்லுங்க. ஆமா, எல்லா தீர்க்கதரிசிகளும் யேசபேல் சங்கரித்து அழித்து கொண்டு வந்த பொழுது, தீர்க்கதரிசிகள் வசனங்கள், தீர்க்க தரிசனங்கள் ஸ்தோத்திரம் நிலத்தில தேசத்தில் இராதபடி, தேவனுடைய சத்தம் பூமியில் இராதபடி முழுவதும் அழித்துவிட எத்தனிக்கிற பொழுது, கர்த்தர் ஒரு சிலரை, இங்க சொல்லப்பட்டிருக்கிறது 100 பேரை குகையிலே வைத்து அவர்களை ஆயத்தம் பண்ணினார். Praise God. Hallelujah. மனுஷனுக்கு நம்ம எப்படி ட்ரெயின் ஆயிட்டோம் அப்படின்னு சொன்னா, எதையாவது செஞ்சுக்கிட்டே இருந்தா நம்ம கரெக்டா ஓடுறன்னு அர்த்தம். எதையாவது செஞ்சுக்கிட்டு இருந்தா. சமீபத்தில் ஒரு காரியங்கள் படித்தேன். அதில் சொல்லப்பட்டிருக்கு, ஒரு மனுஷன் 8 மணி நேரம் தூங்குனா அவன் ஒரு காலமும் பணக்காரனாக ஆகவே முடியாது. பணக்காரர் ஆவது எப்படி? ஹவு டு பிகம் ரிச். 8 மணி நேரம் தூங்கக்கூடாது, ரெஸ்ட் இருக்கக்கூடாது. அது ஒரு மோட்டிவேஷ்னல் டாக், நல்லது தான். அங்கே சொல்லப்பட்டிருக்கு என்னென்னா, யூ மஸ்ட் ஒர்க், வேலை செய் வேலை செய் வேலை செய். ஆனால் தேவ ஜனங்களுக்கு கர்த்தர் ஓய்வு நாளையும் அவர் என்ன செய்திருக்கிறார்? ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். ரெஸ்ட்ன்னு சொன்னால் வறுத்து பொறிச்சு சாப்பிட்டுட்டு தூங்குறது கிடையாது. தேவ சமூகத்தில் அமர்வது குறித்து தான் ரெஸ்ட்ன்னு சொல்லப்பட்டிருக்கு. நிறைய பேர் ஞாயிற்றுக்கிழமை தப்பாக புரிஞ்சுக்கிறாங்க பாருங்க. அன்னைக்கு ஒரு நாள் தான் ரெஸ்ட்டு. நிறைய சபைகளில், குறிப்பாக பட்டணங்களில் 5 மணிக்கு ப்ரேயர், 5 to 7:30 முடிஞ்சது. வீட்டுக்கு போன ஆழ்ந்த வேலையும் ஏதாவது ஒரு பவனில் போய் ஃபுல் டிஃபன் சாப்பிட்றது, ஊரை சுற்றுறது, மதியம் சாப்பிட்றது, ஊரை சுற்றுறது. லைஃபே வேற பாருங்க. நம்ம லைஃப் எவ்வளோ கான்ட்ரடிக்ஷன் மாறிடுச்சு பாருங்க. காலையில் உம்மை நான் நேசிக்கிறேன் எந்த உயிரை பார்க்கிலும் பாடிட்டு சாயங்காலம் தலைவர் எங்கே இருக்காரு? மெரினா பீச்சில். எல்லாம் போங்க, எல்லாம் அனுபவிங்க, ஆனால் அந்த நாள் கிடையாது. ராமேன்னு சொல்லுங்க. அதனால் கவனிங்க, குகைக்குள்ள கர்த்தர் உங்களை வச்சிருக்கிறது எதுக்கு அப்படின்னு சொன்னா, ஆயத்தப்படுத்துவதற்கு. ராமேன்னு சொல்லுங்க. ஆமா, உங்களை ஆயத்தப்படுத்துறதுக்கு. நிறைய பேருக்கு ஆயத்தத்துக்கு அனுமதிக்கிறதே இல்லை. ஞாயிற்றுக்கிழமை கர்த்தர் உங்களை ஆயத்தப்படுத்தணும். திங்கக்கிழமை நீங்க எழும்பி போகும் பொழுது உங்களுக்கு விரோதமாக எழும்புகிற சேனையை ஒரு வெட்டுக்கிளியை போல பார்க்கக்கூடியதான ஒரு விசுவாச பார்வையை கர்த்தர் உங்களுக்கு தருவா. ஸ்தோத்திரம். ராமேன்னு சொல்லுங்க. கம்பெனி போகும்போதே யாருக்கு உனக்கு பயம் இருக்கு? எஜமானனுக்கு பயம் இருக்கா? சக ஊழியக்காரனுக்கு பயம் இருக்கா? வேலைக்காரனுக்கு பயம் இருக்கா? ஃபைனான்ஸை பற்றி பயம் இருக்கா? கடனை பற்றி பயம் இருக்கா? பிகாஸ் யூ ஆர் நாட் prepared in cave that God has put you. ஏன் உங்களுக்கு பயம் இருக்குது அப்படின்னு சொன்னா, உங்களுக்கு கேவ்ல, குகையில கர்த்தர் உங்களை ஆயத்தப்படுத்துவதற்கு உங்களுக்கு இடம் கொடுக்கல. இடம் கொடுத்து பாருங்க. வெளியில வரும் பொழுது ஸ்தோத்திரம், எவ்வளவு திரள் சேனையா இருந்தாலும் ஒரு வெட்டுக்கிளியை போல பார்க்கிற பாக்கியத்தை கர்த்தர் தருவா. ஆமென் சொல்லுங்க. அப்படிப்பட்ட தைரியம் எப்போ உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொன்னா, கர்த்தர் உங்களை குகையில வைத்து உங்களை ஆயத்தப்படுத்தும் பொழுது. ஆமென் சொல்லுங்க. வெளியில யேசபேல், ஆகாப் ராஜா, இஸ்ரவேலின் ராணுவம் கர்த்தருக்கு விரோதமாய் ஆயத்தம் பண்ணி கொண்டிருக்கும் பொழுது, தேவனுக்காய் வைராக்கியம் பாராட்டுகிற குறைஞ்சது ஒரு 100 பேராயிலும் பூமியில் இருக்க வேண்டும் என்று சொல்லி அவர்களை கர்த்தர் பாதுகாத்தார். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். குகையின் அனுபவங்கள்ல 3 காரியங்கள் நம்ம பார்த்து நம்ம ஜெபிக்க போகிறோம். முதலாவதாக கேவ் ஆஃப் ஃபியர், பயமுள்ள குகை. பயமுள்ள குகை. நிறைய பேருக்கு பயம்.
ஸ்தோத்திரம். அவன் எதுக்கு ஓடுனா? பாருங்க, வாசிங்க மறுபடியும் 1 ராஜாக்கள் 19:9. கெபிக்குல போய் தங்கினான். ஏன் பயந்து ஓடுனா? பின்னணி உங்களுக்கு தெரியும் நான் நினைக்கிறேன். ஸ்தோத்திரம். ஆகையால் ஸ்தோத்திரம், பயம் அவனை பிடித்தது. ஏன்னா பாகாலுடைய தீர்க்கதரிசிகளை அவன் என்ன செய்தான்? பாகாலுடைய தீர்க்கதரிசிகளை அவன் முற்றிலுமாக அழித்து விட்டான். பாகாலுடைய தீர்க்கதரிசிகளை அவன் முற்றிலுமாய் அழித்து விட்ட உடனே இப்போ நம்மளை சும்மா விட மாட்டான் ராஜா, நம்மளையும் சங்காரம் பண்ணுவா என்று நினைத்து இப்ப என்ன செய்கிறான்? பயந்து போய். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. எவ்வளவு பெரிய விசுவாச வீராங்கனியா இருந்தாலும், எவ்வளோ பெரிய தைரியமுள்ள விசுவாசத்தை வளர்ந்தவர்களா நீங்க இருந்தாலும், பயம் சில நேரங்களில் குகையின் அனுபவத்தில் கொண்டு வரும். ஆமாம், சில நேரங்களில் பயம் நல்லது பாருங்க. நிறைய பேருக்கு கர்த்தர் கிருபைகளை கொடுக்காதது காரணம் என்னன்னா, கிருபையை பயன்படுத்தி பயமே இல்லாமல், பக்தியே இல்லாமல் நடந்து போறாங்க. ஸ்தோத்திரம். கிருபையை குறித்து அதிகமாக எம்பசைஸ் பண்றவங்க பாருங்க, பயம் இல்லாமல், பக்தி இல்லாமல், இஷ்டம் போல, விருப்பம் போல அவர்கள் வாழ்கிறபடினால பெரிய ஆபத்து, பெரிய பாதிப்பு அவங்க வாழ்க்கையில பார்க்குறாங்க. ஸ்தோத்திரம். எலியாவினுடைய வாழ்க்கையில பாருங்க, பயம்ங்கிற குகைக்குள்ள அவன் கடந்து போனான். பயம் ஒரு வல்லமை, அது ஒரு பாண்டேஜ், ஒரு அடிமைத்தனம். பயம் என்பது உங்களுடைய பலனையே உங்களை மறக்க செய்யக்கூடிய ஒரு தந்திரம். ஸ்தோத்திரம். பயம் இல்லை அப்படின்னு சொன்னா சின்ன ஆயுதத்தை கூட வச்சு நீங்க யுத்தம் பண்ணி நீங்க ஜெயிப்பீங்க. பெரிய துப்பாக்கி கையில் கொடுத்தாலும் பயந்தா AK-47 கொடுத்து யாராவது உன்னை தாக்க வந்தா தாக்குன்னு சொன்னா பயந்தவனுக்கு ஒன்றும் ஆகாது. அதான் வல்லவனுக்கு புல்லுன்னு கூட சொல்லி வச்சிருக்கிறாங்க பாருங்க. சின்ன ஆயுதமாக இருந்தாலும் தைரியம் உள்ளவனுக்கு, பயம் இல்லாதவனுக்கு அது பெரிய வழிவாசலை உண்டு பண்ணி கொடுக்கும். ரோமர் 8:15 வாசிக்கும் பொழுது, ரோமருக்கு எழுதின நிருபம் 8வது அதிகாரம் 15வது வசனம். ரோமருக்கு மறுபடியும் வாசிங்க. அந்தபடி திரும்பவும் பயப்படுவதற்கு நீங்கள் அடிமைத்தனத்தின் ஆவி, பயப்படுக பண்ணுகிறது ஒரு அடிமைத்தனத்தின் ஸ்பிரிட். ஆவினாலே என்ன செய்யும் அப்படின்னா நம்மளை மடங்க பண்ணும், ஒடுங்க பண்ணும். முறிந்த ஆவியை யார் தாங்க கூடும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது பாருங்க. ஸ்தோத்திரம். அதனால ஃபியர் குகையின் அனுபவத்தில் கொண்டு போய் வைத்து விடும். நீங்க யாருன்னே மறந்துடுவீங்க. சில உபத்திரவங்கள் பாருங்க, நீங்க யாருன்னே மறந்துடுவீங்க. நீங்க விசுவாசிங்கிறதே மறந்துடுவீங்க. சிலருடைய ரியாக்ஷன் டு தேர் ப்ராப்ளம்ஸ் யாருன்னே மறந்துடுவீங்க. முதலாவது எந்த சூழ்நிலை உங்களை சந்தித்தாலும் குகையின் அனுபவம், கசப்பான அனுபவம், நெருக்கப்படுகிற அனுபவம் உங்களை சந்திக்கும் பொழுது நீங்க யாருன்னே மறக்க பண்ணுகிறது பயம். அல்லேலூயா சொல்லுங்க. ஸ்தோத்திரம். பயம் என்ன செய்யும் அப்படின்னு சொன்னா உங்களுடைய பலத்தையே மறக்க பண்ணும். யானைகள் எல்லாம் பெரிய பெரிய யானையை ஒரு மனுஷனுடைய சொல்லுக்கு கீழ்ப்படுகிறதுக்கு, அதை பழக்கி வைக்கிறதுக்கு ஒரு பெரிய குழியை வெட்டி, அது குழந்தையா குட்டியா இருக்கும்போது குழிக்குள்ள போட்டு அதை ட்ரெயின் பண்றான். ஒரு ஆழமான குழியில ஒரு யானை குட்டியை பிறந்த உடனே குழிக்குள்ள போட்டே வளர்க்குறாங்க. அதை சுத்தி வரும், நடந்து பார்க்கும், ஏறி பார்க்கும், எவ்வி பார்க்கும், தன்னுடைய சுய பலத்தெல்லாம். அந்த குழந்தைக்கு என்ன பலன் இருக்கும்? அந்த குழந்தைக்கு இருக்கிற அந்த சின்ன வயசுல இருக்கிற பலத்தை வச்சு முயற்சி செஞ்சு பார்க்கும். ஒரு கட்டத்தில் மனசுல என்ன தோன்றும் அப்படின்னா, என்னுடைய பலனே இவ்வளவுதான், குழியை விட்டு கூட என்னால் தாண்டவே முடியாது,
நான் சிறுமைப்படுத்தப்பட்டவன், ஸ்தோத்திரம், எனக்கு பலனே இல்லை அப்படின்னு மைண்ட் செட் ஆன உடனே மனுஷன் என்ன செய்கிறான்? அதை தூக்கி வெளியில் கொண்டு வந்து தன்னை கண்ட்ரோலில் வைத்து பெரிய பெரிய மரங்களை முறிக்கிறத வச்சு சின்ன மரத்துண்டுகளை தூக்க வைக்கிறான். ஷோ காமிச்சிட்டு இருக்கிறான், வேடிக்கை காமிக்கிறான். அநேகருடைய கிறிஸ்தவ வாழ்க்கை இப்படி பயம் உங்களை வேடிக்கை பொருளாய் வைத்திருக்கிறது. அநேகருடைய கிறிஸ்தனுடைய வாழ்க்கையை, தேவனுடைய பிள்ளையுடைய வாழ்க்கையை பயம் உங்கள் பலனை மறக்க வைத்திருக்கிறது. ஆகையால் உங்களுடைய குகையின் அனுபவத்திலிருந்து வெளியிலே வா. ஹல்லேலூயா சொல்லுங்க, ஹல்லேலூயா. ஆமாம், ஸ்தோத்திரம். நியாயாதிபதி புஸ்தகம் 6வது அதிகாரம் 2வது வசனத்தை வாசிப்போம். நியாயாதிபதிகள் புஸ்தகம் 6வது அதிகாரம் 2வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, மீதியானியரின் கை இஸ்ரவேலின் மேல் பலத்து கொண்டபடியால் நிறைய பேருடைய குகையினுடைய அனுபவம் எப்போ வருது அப்படின்னு சொன்ன, when you lost the work of your hands, உங்களுடைய கரத்தின் கிரியைகளை நீங்க இழக்கும் பொழுது, பணம் இருந்தா ஒரு டோன், பணம் இல்லைன்னா ஒரு டோன். டீ கடையெல்லாம் போறீங்க, டீ கடை பெஞ்சுக்கெல்லாம் அனுபவம் இருக்குதா? ஃப்ரெண்ட்ஸ் கூட போய் பழக்க அனுபவம் இருக்குதா? கையில் பைசா இருந்துச்சுன்னா டீ போடு அப்படின்னு ஒரு சத்தம் வரும். கையில் பணம் இல்லைன்னா, ஐயா ஒரு டீ கொடுத்தாங்கய்யா. எப்படி மாறிடுச்சு பாருங்க. உங்களுடைய கரத்தின் கிரியைகள் உங்களை விட்டு போகும் பொழுது உங்களுக்கு ஒரு பயம். அந்த பயத்தினாலே நீங்கள் என்ன செய்கிறீர்கள்? குகைக்குள்ள தள்ளப்படுகிறீர்கள். கர்த்தர் சொல்றாரு, உங்க கரத்தை பார்க்காதீங்க, உங்களை இரவும் பகலும் பஞ்ச காலங்களிலும் செழிப்பான நாட்களிலும் உங்களை அழைக்கிற பரம தேவனின் கரத்தை நோக்கி பாருங்க. அல்லேலூயா. அப்பொழுது பயம் உங்களை விட்டு நீங்கும். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்க. அல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இங்க சொல்லுகிறான், மீதியானுடைய கை பலத்திருச்சு, அவர்கள் கொள்ளையடிச்சு கொண்டு போறாங்க, அவங்களுடைய பொருளாதாரம் பலமா இருக்குது, எங்களுக்கு வெறுமையா இருக்கிறது, நாங்க விளைய வைக்கிறோம், அவர்கள் வந்து கொள்ளையடித்து கொண்டு போகிறார்கள். இஸ்ரவேலில பலம் இல்ல, நாங்கள் குகையின் அனுபவத்தில் இருக்கிறோம், பயத்தில் இருக்கிறோம். கிதியோன் பயந்து ஒளிந்து அவன் ஸ்தோத்திரம் ஒரு குகையின் அனுபவத்தில் இருந்த பொழுது கர்த்தர் சொல்றாரு, உனக்கு இருக்கிற கொஞ்சம் பலத்துக்கு போதும், நீ உன் குகையை விட்டு வெளியே வா. கர்த்தருடைய வார்த்தையை நம்பி எப்பொழுதும் வெளியில வந்தானோ, கர்த்தர் அவன் தேசத்தை ரட்சிக்கிற ஒரு நியாயாதிபதியாய் கர்த்தர் நியமித்ததே போல உங்க குடும்பத்தில் பொருளாதாரத்தினாலே வந்ததான பயத்தினால் அடங்கி இருப்பீங்கன்னு சொன்னா, கரத்தின் கிரைகளினாலே ஒரு நன்மையும் உண்டாகவில்லை என்று சோர்ந்து போய் குகைத்தில் அடைக்க வைக்கப்பட்டிருப்பீங்கன்னு சொன்னா, இப்பொழுது கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார், பயம்ங்கிறதான உன்னுடைய குகையை விட்டு வெளியிலே வா. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஆதியாகமம் 19:30 வாசிக்கும் பொழுது, ஆதியாகமம் 19:30 சாக்லேட் கொடுத்தா தான் வேகமாக வாசிப்பீங்களோ? பின்பு லோத்து சோவாரிலே குடியிருக்க பயந்து கேபியில குடியிருந்தார்கள். பயம் எங்க கொண்டு போய் சேர்த்துருச்சு? கேபி. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஆமா, பயப்படக்கூடாது. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, பயப்படாங்க. பயப்பட சும்மா சொல்லுங்க, காசா பணமா சொல்லுங்க, பயப்படாத. நல்லா சொல்லுங்கப்பா, பயப்படாத. ஹல்லேலூயா. பயந்துட்டீங்க அப்படின்னு சொன்னா, யாருக்கு பயந்தீங்களோ அவங்களுக்கு நீங்க அடிமை. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. கர்த்தருக்கு மட்டும்தான் பயப்படணும். மனுஷனுக்கு பயந்தன்னா அது உங்களை குகையில கொண்டு போட்டுரும். உங்களுடைய அபிஷேகத்தை மங்கி போக பண்ணும். உங்களுடைய கிருபைகளை தின்று போட்டுரும். தேவன் கொடுத்த ஊழியத்தையும் மகிமையையும் நன்மையும் இழந்துருவீங்க. மனுஷனுக்கு பயப்படக்கூடாது. ஸ்தோத்திரம். கொன்று போட்டுருவாங்க. ஐயோ, லோத்து கெபில கொண்டு போட்டான். அடுத்து என்ன நடந்துச்சுன்னா உங்களுக்கு தெரியும். பயந்து கெபில போனீங்கன்னா அங்கே ஒரு பெரிய சேதமே உண்டாகிறது.
போகட்டும். அதனால பயம் என்பது ஒரு கெபி. அந்த கெபியில், குகையில் உங்களை முடக்கி விடாதபடி நீ வெளியே வர வேண்டும். வசனம் சொல்கிறது 2 தீமோத்தேயு 1:7, God has not given us a spirit of fear. இந்த வசனம் பாருங்களேன், வசனத்தை வாசிங்க. பயமுள்ள ஆவி கொடாமல் பவர் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. பயத்தை தராமல் அவர் என்ன செய்கிறார்? வல்லமையை தந்திருக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்க. என்ன வல்லமை? கெபியில விட்டு வெளியேறுகிற வல்லமை. உங்க வல்லமையில நீங்க என்ன செய்யணும்? கெபியை விட்டு வெளியில வரணும். சில நேரங்கள்ல ஆண்டவர் வந்து என்னை தூக்க மாட்டாரா, ஆண்டவர் வந்து என்னை உயர்த்த மாட்டாரா அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்க கூடாது. நீங்க தான் வெளியில வரணும். ஏன்னா கர்த்தர் உங்களிடத்துல வசனம் வச்சிருக்கிறார், தீர்க்க தரிசனம் வச்சிருக்கிறார், கிருபைகளை வச்சிருக்கிறார், மேன்மையை வச்சிருக்கிறார், திட்டங்களை வச்சிருக்கிறார். அவர் சத்தத்தை உங்க இருதயத்தில் வச்சிருக்கிறார், ஆவியை வைத்திருக்கிறார், அபிஷேகத்தை வைத்திருக்கிறார், அதிகாரத்தை வைத்திருக்கிறார். ஆகையால் பயம் என்கிற கெபியை விட்டு வெளியிலே வாருங்கள். அல்லேலூயா, 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 ஸ்தோத்திரம். சில நேரங்களில் அன்பு கூட பாருங்களேன் பயத்தை கொண்டு வருகிறது. 1 யோவான் 4:18, 1 யோவான் 4:18. அன்பில நிறைய பேருக்கு அன்பு செலுத்தவே பயம். நிறைய பேருக்கு அன்பு செலுத்தவே பயம். சில சொல்லுவாங்க, நான் யாரையும் நம்ப மாட்டேன், நான் யாரையும் நேசிக்க மாட்டேன். ஏன் அப்படின்னு சொன்னா பயம். அன்பு செலுத்துறது பயம். சில நேரங்களில் அன்பு அவர்களுக்கு ஒரு குகை. அன்பு அவர்களுக்கு குகை. யாராவது அன்பு செலுத்திட்டீங்கன்னா, அடிக்கடி நான் சொல்லுவேன் வாலிப பிள்ளைகளுக்கு, திருமணத்துக்கு முன்னாடி அன்பு செலுத்திட்டீங்கன்னா நீங்கள் ஒரு அடிமைத்தனத்துக்குள்ளே போகிறீங்க, ஒரு குகைக்குள்ளே போகிறீங்க. உங்களுடைய சுய வாழ்க்கை, உங்களுடைய கிருபைகள், உங்களுடைய தாளந்துகள் வெளியில் வரவே வராது. இப்போ சில ஊழியர்கள் கூட அதை அனுமதிக்கிறாங்க, கிருபையை போக்களிக்கிறார்கள். ஸ்தோத்திரம். அதனால சிலருக்கு அன்பு கூட குகை தான் பாருங்க. என்ன செய்ய, எவ்வளோ அடித்தாலும், எவ்வளோ குத்தினாலும், குடிகாரனாக இருந்தாலும், உழைப்பெல்லாம் என்னை விட்டு எடுத்துகிட்டு போனாலும், அவன் என்னதான் இருந்தாலும் எனக்கு அவன் கணவன் தானே, என்னதான் இருந்தாலும் மனைவி தானே, ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. என்னதான் இருந்தாலும் விசுவாசி தானே, ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. அதனால அன்பு வந்து குகைதான், ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. சிலருக்கு அன்பு குகைதான். கணவன் மனைவியாக இருந்தாலும் குகைக்குள்ள வைக்கக்கூடாது, அது உங்கள் கிருபைகளை மறைத்து விடும். பயம் என்கிற குகை. ஸ்தோத்திரம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, நாம் என்ன செய்ய வேண்டியது? குகையை விட்டு வெளியில வரணும். பயம்ங்கிற குகையில விட்டு வெளியே வரணும். ஆண்டவர் சொல்றா பாருங்க, யோசுவா பார்த்து சொல்லும் பொழுது, நீ என்ன எப்படி இருக்கணும்? திடமனதாக இருக்கணும், பயப்படாத, நான் உனக்கு கட்டளையிடவில்லையா, நீ திடங்கொண்டிருன்னு கர்த்தர் சொல்றார். ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. ஸ்தோத்திரம். அது கர்த்தருடைய கமாண்ட். பயப்படாதுங்கிறது வந்து தேவனுடைய கட்டளை. எல்லாரும் சொல்லுங்க, ரெக்வஸ்டா கட்டளையா? பயப்படாது அப்படின்னு கர்த்தர் சொல்ற வார்த்தை ரெக்வஸ்டா கட்டளையா? சொல்லுங்க, கட்டளை. யார் கட்டளை கொடுப்பா? த கமாண்டர். நம்முடைய யுத்தத்தின், வாழ்க்கையின் யுத்தத்தின் முன்னணியில் இருக்கிற சேனாதிபதியினுடைய சத்தம். பயப்படாத. ராமேன்னு சொல்லுங்க. சமீபத்தில் ஒரு கேப்ஷன் படித்தேன் பாருங்க. அதில் ஒரு அழகான பிக்சர் போட்டிருந்துச்சு. 2 வீரர்கள், எதிராளிகளுடைய வீரர்கள் முழுவதும் சுற்றி வளைச்சிட்டாங்க, தப்புவிக்கவே முடியாது. ஈட்டியை வைத்து கொண்டு ரெடியா இருக்கிறாங்க தாக்குறதுக்கு. 2 பேரையும் அவங்க வந்து குத்தி போடுறதுக்கு, கொலை செய்யறதுக்கு. அப்போ உள்ள இருக்கிற 2 வீரர் தன்னுடைய தூரத்தில் இருக்கிற கமாண்டருக்கு மெசேஜ் அனுப்புறாங்க, we are surrounded by our enemies. நாங்கள் எங்களுடைய சத்துருக்களினால எப்படிப்பட்டிருக்கோம், என்ன பண்ணிருக்கோம், சூழப்பட்டிருக்கோம் அப்படின்னு சொன்ன உடனே அங்கிருந்து கமாண்டர் சொல்றாரு, now this is the time to attack all the ways. இப்பொழுது எல்லா கோணங்களிலும்
அட்டாக் பண்றதுக்கு ஆயத்தம் அப்படின்னு சொல்றாரு. நம்மளாம் என்ன சொல்லியிருப்போம்? பாவ அறிக்கை செய்ய, யாரெல்லாம் மன்னிக்கணுமோ மன்னிச்சு ஆண்டவருக்கு பரலோகத்துக்கு நியாயத்தமாகவும் சொல்லியிருப்போம். ஒரு ஆள் இருந்தாலும் பயப்படாத. ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. இந்த உலகத்தின் அதிபதியான சாத்தானை ஜெயிக்கும்படிக்கு இந்த பூமியில நமக்காய் சேனையோடு நம்ம மத்தியிலே உலாவிக் கொண்டிருக்கிற சேனை அதிபன் நமக்கு சொல்லுகிற கட்டளையாவது பயப்படாதே, பயத்திலிருந்து வெளியே வா. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அடுத்ததாக கேவ் ஆஃப் ஹைடிங், மறைக்கப்படுகிற குகை. ஸ்தோத்திரம். தாவீதை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது 1 சாமுவேல் 22வது அதிகாரம் 1வது வசனத்தை நீங்க வாசிங்க. அவிடத்தை விட்டு தப்பி அதுல்லாம் என்னும் கெபிக்கு போனான். அதை அவன் சகோதரரும் அவன் தகப்பன் வீட்டார் அனைவரும் கேட்டு ஜனங்களை விட்டு பயந்து தன்னை ஒளித்துக் கொள்ள போனான். யாருனே பார்க்க கூடாது. சில அவமானங்கள் பாருங்களேன், யாரும் என்னை பார்க்க கூடாது. அந்த மாதிரி ஒரு கலாச்சாரத்திலிருந்து வெளியில வரணும். ஸ்தோத்திரம். ஒரு கிறிஸ்துவ பிள்ளை பாவத்தில் விழுந்துட்டோம், தவறு செஞ்சிட்டோம், குற்றத்தில் மாற்றிட்டோம் அப்படின்னு சொன்னா பிசாசு அந்த பகுதியை பயன்படுத்தி உங்களை குகையில கொண்டு போய் போடுறான். ஆண்டவர் சொல்றார், குகையை விட்டு வெளியில வா. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. லாசரை பார்த்து சொன்னாரு, குகையை விட்டு வெளியில வா, ஐ வாண்ட் டு see you, நான் உன்னை பார்க்கணும். ஒளிந்திருக்கிற சகையை பார்த்து ஆண்டவர் சொன்னாரு, நீ ஒளித்திருக்காத உன்னை அந்த கிளைகளுக்குள்ள ஒளித்திருக்க வாழ்க்கை விட்டு வெளியில வா. ஒரு ஆமீன் சொல்லுங்க. இயேசு கிட்ட வந்தீங்கன்னா உங்க குகையிலிருந்து கர்த்தர் வெளிப்பட பண்ணுவா. இயேசு உங்க வாழ்க்கை குகையின் அனுபவம், மறைக்கப்பட்ட வாழ்க்கையிலிருந்து வெளிப்பட பண்ணுவார். ஆனால் உலகம் என்ன செய்யும்? சில குற்றங்கள் எல்லாம் செய்தவங்களை வந்து கலர் போட்டோல போடுறாங்க. நியூஸ் பேப்பர்ல பாருங்க, கலர் போட்டோ. தலவா இனி சமுதாயத்திலே வாழக்கூடாங்கிற நிலைமையில ஆக்கி விடுறாங்க பாருங்க இப்போ இருக்கிற மீடியாஸ் எல்லாம். ஆனால் ஆண்டவர் என்ன சொல்றாரு? இது உனக்கு அவமானம் இல்லை, இது உனக்கு குகை இல்லை. சில நேரங்களில் நீ வந்து தான் வெளிப்பட வேண்டாம் என்று மறைக்கப்பட்டிருக்கலாம் என்று குடும்ப சூழ்நிலை நிமித்தம், உலகத்தின் காரியத்து நிமித்தம், சில நேரங்களில் பாவத்து நிமித்தம் நீங்க மறைந்திருந்தாலும் உன்னுடைய மறைக்கப்பட்ட குகையிலிருந்து வெளியிலவா, நான் உன்னை சந்திக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். ஆமென் சொல்லுங்க. குறிப்பாக எதுக்கு மறைஞ்சு வாழ்வோன்னு சொன்னா மனுஷருக்கு மறைந்து வாழ்வோம். தாவீது பாருங்க, மனுஷருக்கு பயந்த பயம் அவ்வளவு. சங்கீதத்தில் சொல்றான், சங்கீதத்தை பாருங்களேன். சத்துருக்கள் யாரு? பேய் பிசாசெல்லாம் ஒன்றும் கிடையாது, ஜனங்கள், மனிதர்கள். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். அந்த அனுபவத்தில் அவன் ரொம்ப தோய்ந்து போனான். ஆனால் குகையிலே நீங்கள் தோண்டு போனீங்கன்னா நீங்கள் குகையை விட்டு வெளியில் வரவே முடியாது. ஆனால் குகையின் அனுபவத்தை பயன்படுத்துவீர்கள் என்று சொன்னால் இதுவரை கண்டறாத தேவனுடைய மகிமையை காண்பீர்கள். ஹல்லேலூயா. சில நேரங்களில் மறைக்கப்பட்ட ஒரு குகையின் அனுபவத்தில் உங்களை வைத்ததின் நோக்கம் என்ன அப்படின்னு சொன்னா, He wants to reveal His glory. தானியேல் எழுதின திருக்கதர்சன புஸ்தகம் 2வது அதிகாரம் 22வது வசனத்தை வாசிங்க. ஸ்தோத்திரம். தானியேல் 2:22 வாசிக்கும் பொழுது அவரே மறைபொருளை வெளிப்படுத்துகிறவர், இருளில் இருக்கிறது அறிவார். குகை, கெபி, இருள், மறைவிடம், ஒளிப்படத்தில் இருக்கிற உன்னை கர்த்தர் அறிவார். ஆமென் சொல்லுங்க. வெளி உலகத்துக்கு தெரியாது பாருங்க. சிலருக்கு நடிக்கவே தெரியாது, இருக்கிறது அப்படியே பேசிடுவாங்க, இருக்கிற மாதிரி அப்படியே வாழ்வாங்க, யதார்த்தமாகவே இருப்பாங்க. அவங்களுக்கு தான் நிறைய பிரச்சனை இருக்கும். சிலர் நடிப்பாங்க பாருங்க, உள்ள ஒன்று வெளியில் ஒன்று வச்சு நடிப்பாங்க பாருங்க. அவங்க லைஃப் அப்படி ஸ்மூத்தாக போய்கிட்டே இருக்கும். சில நேரங்களில் குகையின் அனுபவம் மறைஞ்சிருக்கிறது வந்து வெளியில் தெரியாது. உள்ள என்ன மனுஷன் வெளியில் தெரியாது. உங்களுடைய
அனுபவங்கள், உங்களுடைய இமோஷன்ஸ் என்னென்ன வெளியிலே தெரியாது. ஆனா கர்த்தர் அறிவார் என்று வசனம் சொல்லுகிறது. இருள் இருக்கிறதை கர்த்தர் அறிவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். மறைக்கப்பட்ட நிலைமை கர்த்தர் அறிவார். உங்களுடைய நற்கிரியைகள் மறைக்கப்பட்டிருக்கலாம், நல் வார்த்தைகள் மறைக்கப்பட்டிருக்கலாம். ஒருத்தர் குறித்து நல்ல வார்த்தை தான் சொல்லியிருப்பீங்க, ஆனால் அவங்க ரொம்ப நல்லவர்களாய் மாறி அதை திரிச்சு தீமையாகவே கொண்டது சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. பாருங்க, உங்களுடைய நல் வார்த்தைகள் மறைக்கப்பட்டிருக்கலாம், உங்கள் நல்ல கிரிகள் மறைக்கப்பட்டிருக்கலாம், நல்ல ஸ்வாபங்கள் மறைக்கப்பட்டிருக்கலாம். ஸ்தோத்திரம், நல்ல ஸ்தோத்திரம், நன்மையான ஆசீர்வாதங்கள் மறைக்கப்பட்டிருக்கலாம். ஆனால் கர்த்தர் ஒருபோதும் உங்களுடைய நற்கிரிகளை மறக்கிறவர் அல்ல. அவர் உங்களை மறைவான் இருக்கிற குகையிலிருந்து ஒரு நாள் வெளிப்பட பண்ணுவார். அதனால சில காலம் ஹிடன் எக்ஸ்பீரியன்ஸ் இன் தி கேவ் ஆஃப் ஹைடிங் ரொம்ப அவசியம். வாலிப பிள்ளைகளுக்கு, ஆவிக்குரிய பிள்ளைகளுக்கு, கர்த்தருடைய சில நேரங்கள் ஊழியக்காரர்களுக்கு ராமேன்னு சொல்லுங்க. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். பிரசங்கியின் புஸ்தகம் 12வது அதிகாரம் 14வது வசனத்தில் வாசிக்கும் பொழுது, பிரசங்கியின் புஸ்தகம் 12வது அதிகாரம் 14ல் ஒவ்வொரு கிரியையும் அந்தரங்கமான ஒவ்வொரு போதும் நன்மையானாலும், தீமையை மறைச்சா பிரச்சனை இல்லைங்க, ஆனா நன்மையை மறைச்சா எப்படிங்க? சிலர் பாருங்க, நன்மை, உங்களுடைய நன்மைகள் மறைக்கப்பட்டிருக்கும், மனுஷரால் மறைக்கப்பட்டிருக்கும், உலகத்தால் மறைக்கப்பட்டிருக்கும், ஆனால் கர்த்தரால் மறைக்கப்படுவதில்லை. அவர் வெளியிலே கொண்டு வருவார். ஒவ்வொரு கிரியும் அந்தரங்கமான ஒளிப்பிடத்தில் இருக்கிற மறைக்கப்பட்டிருக்கிற ஸ்தோத்திரம் குகை போன்று உள்ளே போடப்பட்ட பூட்டிடப்பட்ட அந்த நன்மையை கர்த்தர் வெளியிலே கொண்டு வருவார். God will bring out to light all your hidden things. ராமேன் சொல்லுங்க. யோசேப்பு பாருங்க, இளம் வயதில் சொப்பனம் காண்கிறான். நம்ம குடும்பத்தில் ஒருத்தர் இளம் வயதில் சொப்பனம் காண்கிறாங்க அப்படின்னு சொன்னா அது நமக்கு பாக்கியமா பாக்கியம் இல்லையா? சொல்லுங்க, பாக்கியம் தானே, ஆமாவா இல்லையா? நம்ம குடும்பத்தில் ஒரு தீர்க்கதரிசினியா இருந்தா, தீர்க்கதரிசி ஆணோ பெண்ணோ, நம்ம குடும்பத்தில் ஒரு தீர்க்கதரிசியா எழும்பி இருந்தா அது நமக்கு நன்மையா தீமையா? நன்மை. ஆனா யோசேப்பை பாருங்க, அவன் தீர்க்க தரிசனத்தை பார்க்கிறான், தரிசனத்தை பார்க்கிறான். ஆனா எல்லாரும் சகோதரர்கள் என்ன செய்தாங்க? அவனை ஒளித்து வைத்தார்கள். வசனம் சொல்லுது, யாக்கோபோ தன் இருதயத்தில் வைத்து வைத்தான். யாக்கோபோ தன் இருதயத்தில் வைத்து வைத்தான். ராமேன்னு சொல்லுங்க. ஹல்லேலூயா. யோசேப்பை தீர்க்கதரிசிப்பா, நாங்கள் உண்மையே சேவிப்போம், கர்த்தர் குடும்பத்தில் உன்னை தெரிந்து கொண்டிருக்கிறா, நீ எங்களுக்கு அதிபதி தான் என்று சொன்னால், ஒருவேளை தேவனுடைய திட்டங்கள் எல்லாமே வேற மாதிரி போயிருக்கும். ஸ்டோரி, பைபிள் ஸ்டோரியே வேற மாதிரி போயிருக்கும் இல்லையா? அப்படித்தானே? ஆமா, ஸ்தோத்திரம். அதனால பாருங்க, யோசேப்பு தன்னுடைய நல்ல கிரியைகள், கிருபைகள், வரங்கள், தரிசனத்தை பார்க்கிறதான பாக்கியங்கள், பல வருடங்களுக்கு பின்பு குடும்பத்திற்கு, தேசத்திற்கு நான் படியளக்கத்தக்கதான, பஞ்ச காலங்களிலும் காப்பாற்றத்தக்கதான அதிபதியாய் இருக்க போகிறேன் என்கிற காரியத்தை சகோதரர்கள் மறைத்து வைத்திருந்தாலும், ஏற்ற நேரத்தில் கர்த்தர் அவனை குகையிலிருந்து, மறைக்கப்பட்ட குகையிலிருந்து வெளிப்பட பண்ணினதை போல உங்க வாழ்க்கையிலே தேவன் மனுஷரால் மறைக்கப்பட்ட நற்கிரிகள், கிருபை, வரங்களை கர்த்தர் உங்களுடைய ஒளிக்கப்பட்ட குகையிலிருந்து வெளிப்பட பண்ணுவார். சத்தமா ஒரு ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. மொர்தெகாய், அவன் செய்த நன்மைகள் மறக்கப்பட்டு போச்சு, குகைக்குள்ள தள்ளப்பட்டான். ஸ்தோத்திரம். இப்ப ஆமான் ஒருவன் எழும்பி அவனுக்கு தூக்கமடை உண்டு பண்ணி கொண்டிருக்கிறான். இப்படிப்பட்ட சூழ்நிலையில கர்த்தர் மறைக்கப்பட்ட மொர்தெகாயை
அவனுடைய மறைக்கப்பட்ட குகையிலிருந்து வெளிப்பட பண்ணி அவனுக்கு கர்த்தர் ஒரு மேடையை, ஒரு மேன்மையை, ஒரு மகிமை வைத்ததை போல கர்த்தர் உபத்திரவத்தில் மறைக்கப்பட்ட நன்மையான கிரைகளினால் மறைக்கப்பட்ட உங்களை தேவன் வெளியிலே கொண்டு வந்து மகிமையாய் நடத்த அவர் உண்மையுள்ள தேவனாய் இருக்கிறார். கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம். அல்லேலூயா, அல்லேலூயா. மூன்றாவதாக கேவ் ஆஃப் சீல்ட்னஸ், முத்திரிக்கப்பட்ட, முத்திரை செய்யப்பட்ட குகை, முத்திரை செய்யப்பட்ட குகை. யோவான் 11வது அதிகாரத்தில் எடுக்க வேண்டாம், எல்லாருக்கும் தெரிஞ்ச சம்பவம் தான். லாசரு என்ன செய்யப்பட்டான்? மறக்கப்பட்டான், முத்திரை எடுக்கப்பட்டான். கல்லினாலே குகைக்குள்ளே அவன் அடைக்கப்பட்டு வைக்கப்பட்டு சீல்டு. என்ன சீல்டு? டெட். லேபிள். உலகம் நமக்கும் லேபிள் கொடுக்கும். வசனம் சொல்லுகிறது, நமக்கு இந்த உலகம் கொடுக்குற பட்டம் லேபிள், பட்டம். என்ன பட்டம் அப்படின்னா பைத்தியக்காரனுங்கிற பட்டம். ஆமாம் தானே? ஆமாம். ஞாயிற்றுக்கிழமை பாதி நாள் இப்படி சர்ச்சிலே போய் செலப்பட்டால் உலகம் என்ன நினைக்குது? நம்மளை பைத்தியம் தான் நினைக்குது. வேதத்தில் அப்படி தான் சொல்லுகிறது. சிலுவை பற்றிய உபதேசம் பைத்தியம். நீ இப்படிதான், நீ இப்படிதான் என்கிறதான ஒரு பட்டத்தை சூட்டிட்டா உடனே அவங்ககிட்ட இருக்கிற பேலன், அவங்ககிட்ட இருக்கிற தைரியம், அவங்ககிட்ட இருக்கிற பரிசுத்த வாழ்க்கை, அவங்ககிட்ட இருக்கிறதான கிருபைகள், அவங்ககிட்ட இருக்கிறதான ஊழியங்கள் எல்லாம் அவங்ககிட்ட இருந்து போயிடும் குகைக்குள்ள. லாசரு அப்படி தான் தள்ளி வச்சாங்க. யுவர் டெட், சீல் பண்ணி வச்சுட்டாங்க குகைக்குள்ள. அவன் சரீரத்தை போட்டு கற்பாறையை வெளியில் வச்சு சுற்றி சீல் பண்ணி மரித்தவன் என்று அவனுக்கு பட்டம் சுற்றி அவனை சீல் பண்ணாங்க, முத்திரித்தார்கள். ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வெளியிலே வந்து நானே உயிர்த்தெழுதல். ஆகையால் இப்பொழுது லாசரு மரிக்கவில்லை, அவன் உயிரோடு இருக்கிறான் என்று மனிதர்களால் சூட்டப்பட்ட பட்டத்தை மாற்றி மரித்த லாசருவை உயிர்த்தெழுந்த லாசருவாய் மாற்றினதை போல உங்களுக்கு இந்த உலகம் கொடுக்கப்பட்ட பட்டம் தீங்கான பட்டம், ஸ்தோத்திரம், அவமானமான பட்டம், பேரிலிருந்து கர்த்தர் உங்களை விடுவித்து ஜீவனுள்ள தேசத்தில் குடியிருக்கிறவர்களான ஒரு நாமத்தை கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தர் இப்படி மறைக்கப்பட்ட, சீல் பண்ணப்பட்ட, ஸ்தோத்திரம், முத்திரிக்கப்பட்ட உங்களுடைய குகையிலிருந்து கர்த்தர் உங்களை கொண்டு வருவாராக. சீல்டர்னஸ் அப்படின்னு சொன்னா மனிதர்களால் உண்டாக்கப்பட்ட தடை, மனுஷர்களால் உண்டாக்கப்பட்டுகிறது தான் ஸ்டம்பிளிங் பிளாக்ஸ். எபேசியர் 2:14 வாசிப்போம். எபேசியர் 2:14 வாசிக்கும் பொழுது, எபேசியர் 2:14 வாசிங்க. எப்படியெனில் சமாதானக்காரராகி இரு திறத்தாரையும் ஒன்றாக்கி பகையாக நின்ற பிரிவினையாகிய நடுச்சுவரை தகர்த்து சட்ட திட்டங்களாகிய நியாயப்பிரமாணத்தை நாம் தம்முடைய மாம்சத்தினாலே ஒழித்து இருதிறத்தாரையும் தமக்குள்ளாக ஒரே புதிய மனுஷனாக சிருஷ்டித்து சிலுவையினாலே பகையை கொன்று இருதிறத்தாரையும் ஒரே சரீரமாக தேவனுக்கு ஒப்புரவாக்கினார். இங்க நடக்கிற இந்த வசனத்தினுடைய பின்னணிப்படி என்ன என்று சொன்னால், யூத கிரேக்கம்ங்கிறதான் இரு திறத்தாரையும் மனிதர்களால் உண்டாக்கப்பட்ட பிரமாணங்களினால் பிரிக்க வைக்கப்பட்டிருந்தார்கள், தடை செய்யப்பட்டிருந்தார்கள். இயேசு கிறிஸ்துவினுடைய ஒளியை பெற்றுக்கொள்ளாதபடி, சுவிசேஷத்தினுடைய ரட்சிப்பை அவர்கள் சுதந்திரிக்க கூடாதபடி மனிதர்களால் உண்டாக்கப்பட்ட தடையை கர்த்தர் அவர்களை நீக்கி ஒரே சரீரமாய் மாற்றினார். ஹியூமன் மேட் பேரியர்ஸ். அநேக ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களுக்கு மனுஷர்களே தடையா இருப்பாங்க. பாருங்க, உங்க ஜெப வாழ்க்கையை, உங்க பரிசுத்த வாழ்க்கையை, ஊழிய வாழ்க்கையை யாராவது தடை செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. பாருங்க, அவங்கள விட்டு விலகுங்க. ஏனென்றால் அவர்கள் தேவனுடைய பரலோக ஆசீர்வாதத்திற்கு உங்கள் தடையாக இருக்கிறார்கள். யாரெல்லாம் உங்களை ஊக்குவிக்கிறாங்களோ, தேவனுடைய ராஜ்யத்தின் ஆசீர்வாதத்திற்கு யாரெல்லாம் ஸ்தோத்திரம் உங்களுக்கு கட்டுவதற்கு உதவியா இருக்கோ அவர்களோடு தொந்திப்பாயிருங்கள், ஐக்கியமாயிருங்கள்.
தடைகள் எல்லாம் நீக்கி கர்த்தர் உங்களுடைய கோயிலிருந்து வெளிப்பட பண்ணுவார். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். மாத்திரமல்ல, ஆண்டவர் சொல்றாரு, அதே எடுத்த பகுதி முதல் வசனத்தில் வாசிங்க. 1 ராஜாக்கள் 19 அதிகாரத்தில், ஸ்தோத்திரம், அடுத்த வசனம் 10வது 19 10 வாசிங்க. 11வது வசனத்தை வாசிப்போம். ஆண்டவர் சொல்றாரு, நீ வெளியிலே வந்து, ஒரு ஆமென் சொல்லுங்க, உன் குகையிலிருந்து வெளியிலே வந்து, ஸ்தோத்திர, உன்னுடைய பயம் என்கிற குகையிலிருந்து வெளியிலே வந்து, மறைக்கப்பட்ட குகையிலிருந்து வெளியிலே வந்து, முத்திரிக்கப்பட்ட பட்டம் சுட்டப்பட்ட குகையிலிருந்து வெளியிலே வந்து, கர்த்தருக்கு முன்பாக பர்வதத்தில் நில். இதுதான் கர்த்தர் உங்க வாழ்க்கையில் கொண்டு வர போகிறதான டிரான்ஸ்ஃபர்மேஷன். குகையிலிருந்து பர்வதம். அல்லேலூயா. பர்வதம் என்றால் glory, divine encounter, a place of revelation. கர்த்தர் யார் என்று தன்னை வெளிப்படுத்துகிற ஸ்தலம் தான் mountain of God. குகைனா என்ன? தேவனை மறக்க செய்கிற இடம். கர்த்தர் நடத்தி வந்த பாதைகளை மறக்க செய்கிற இடம். தேவன் உங்களுக்கு ஸ்தோத்திரம் செய்த நன்மைகளை மறந்து போக செய்கிறான். கசப்பான ஒரு இடம்தான் குகை, கெபி. கர்த்தர் சொல்றார், வெளியில வா, நீ எங்க ஏறு? தேவனுடைய கர்த்தருடைய பர்வதத்தில் ஏறு. அல்லேலூயா சொல்லுங்க. கர்த்தர் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, மோசே 3வது அதிகாரத்தில், யாத்திராகமம் 3வது அதிகாரத்தில் 1ஆம் வசனத்தில் வாசிக்கும் பொழுது, மோசே மீதியான் தேசத்தில் மாமனுக்கு ஸ்தோத்திரம் ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்த பொழுது, அவன் ஆடுகளை வனாந்தரத்தின் பின் புறத்திலே ஓட்டி தேவ பர்வதமாகிய ஓரேப் மட்டும் அவன் வந்த பொழுது, ஏறின பொழுது, கர்த்தர் அவருக்கு, தேவன் அவனுக்கு தரிசனமானார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. Mountain of God refers to revelation of God himself. தன்னையே வெளிப்படுத்துகிற ஒரு இடம். கர்த்தரை பார்க்கணுமா, அவர் மகிமையை பார்க்கணுமா, நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? பரத்துக்கு ஏறணும், பர்வதத்துக்கு ஏறணும். ஸ்தோத்திரம். மலை உச்சியில் ஏறணும், குகையை விட்டு வெளியில் வரணும். ஸ்தோத்திரம். டிரான்ஸ்பிகரேஷன், மறுரூபமாக்கப்படுகிற அந்த அனுபவத்தை, ஸ்தோத்திரம், மத்தேயு 17:1-2 ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சீஷர்களுக்கு காண்பிக்கிறார். ஸ்தோத்திரம். அவருடைய மகிமையை காண்பிக்கிறார். பிதா குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவோடு பேசுகிற, ஸ்தோத்திரம், பேசும்பொழுது அவர் மறுரூபமாகிற மகிமையை காண்பிக்கிறார். மலையில ஏறுனீங்கன்னா கர்த்தர் தேவன் தமது மகிமையை காண்பிப்பார். அல்லேலூயா. ஆகையால் வசனம் சொல்லுகிறது, அவன் எப்பொழுது மகிமையை கண்டானோ, வசனத்தை வாசிங்க, அந்த வசனம் 11 வசனத்தை வாசிங்க. அவன் வெளியே வந்து பர்வதத்தில் நின்றான். அப்பொழுது இதோ கர்த்தர் கடந்து போனா. குகையை விட்டு எப்பொழுது வெளியில வந்து பர்வதத்தை ஏறுகிறீர்களோ, அப்பொழுது தேவன் உங்க வாழ்க்கையை கடப்பா. கர்த்தர் உங்க வாழ்க்கையை கடப்பார் என்றால், கர்த்தர் அங்கே ஒரு அற்புதத்தை திறப்பார். அவர் கடந்த பொழுது என்ன ஆயிற்று? அங்கே அவர் கடந்த பொழுது என்ன ஆயிற்று? பலத்த பெருங்காற்று, பூமி அதிர்ச்சி, அக்னி உண்டாயிற்று. There was a breakthrough. அங்கே ஒரு அற்புதம், அங்க ஒரு ஜெயம், அங்க ஒரு ஹீலிங், சுகம். அப்பா போதுண்டா சாமி, பிதாக்களை போல நான் நல்லவங்க கிடையாது, செத்தா போதும், தற்கொலையை நாடுற அளவுக்கு அவன் டிப்ரெஷன்ல போனா, அவனை கர்த்தர் குணமாக்கினார். There was an unexpected things happening. எதிர்பாராத காரியங்களை அவன் நடக்க ஆரம்பித்தான். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் கடந்து போவாரானால், நீங்கள் குகையை விட்டு வெளியிலே வந்து பர்வதத்தில் ஏறும் பொழுது கர்த்தர் கடந்து போவாரானால், தேவன் உங்க வாழ்க்கையில பெரிய ஜெயத்தையும் எதிர்பாராத அற்புதத்தையும் அவர் கட்டளையிட போகிறார் என்று அர்த்தம். நம்ம இந்த வேலையில கர்த்தருக்கு ஒப்பு கொடுத்து நம்ம ஜெபிக்க போகிறோம். ரிபல்லபா ஷக்கரலா மரத்தரா 2 நிமிஷம் உண்மையா தகப்பனே, நான் எப்படிப்பட்ட கெபியில, எப்படிப்பட்ட குகையில ஆண்டவரே மை துதிக்கிறோம். நான் மறைக்கப்பட்டிருந்தாலும், பயத்தில் நான் நடுங்கிட்டு இருந்தாலும், நான் ஒளிந்திருந்தாலும், ஒழிக்கப்பட்டாலும், மறந்திருந்தாலும், ஸ்தோத்திரம், மனிதர்களால் உலக
உலகத்தினால் சீல் பண்ணப்பட்டிருந்தாலும் இதோ கர்த்தர் என்னை வெளிப்பட பண்ணி மலையின் மீது கர்த்தருடைய பர்வதத்தின் மேல் என்னுடைய பாதங்களை நிலைநிற்க பண்ணி உம்முடைய மகிமையை அடைய செய்கிற தெய்வமே, இப்பொழுது நீர் இறங்கி வந்து வாழ்க்கையை கடந்து போகும்படி ஒப்பு கொடுக்கிறேன். என்ன இத்தனை பேர் இந்த கால வேளையில கொஞ்சம் ஸ்தோத்திரம் பண்ணி ஆண்டவருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுங்க. இன்னைக்கு கேட்ட வசனத்தின்படி தேவரே மை துதிக்கிறோம். கண்மலையும் பேர்க்கத்தக்கதான ஒரு அனுபவம் உள்ள ஜெயமுள்ள வல்லமையுள்ள வாழ்க்கையினால இந்த வேலையில நிரப்பும்படி ஒப்பு கொடுக்கிறேனப்பா. ஓமை நன்றியோடு துதிக்கிறோம். கண்மலையை பிளந்து வனாந்திரத்திலே கத்தாவேவும் ஜனங்களின் தாகம் தீத்தீரே. கண்மலையை பிளந்து வனாந்திரத்திலே கத்தாவேவும் ஜனங்களின் தாகம் தீத்தீரே. பள்ளத்தாக்கிலும் மலைகளிலும் தண்ணீர் பாயும் தேசத்தை நீர் வாக்களித்தீரே. தண்ணீர் பாயும் தேசத்தை நீர் கரைகளில் உற்சாகமாய் ஊற்று தண்ணீரே என்ற தேவ ஆவியே, ஜீவ நதியே என்னில் பொங்கி வா. ஊற்று தண்ணீரே ஓ ஜீவ நதியே, ஆசீர்வதியோ என் நேச கர்த்தரே, ஆசீர்வதியோ என் நேச கர்த்தரே. ஆவியின் வரங்களினால் என்னை நிரப்பும், ஆவியின் வரங்களினால் ஊற்று தண்ணீரே என்ற தேவ ஆவியே. பரஹந்தர காதல பாரகதீரே ஜீவ தண்ணீரா என்ற நல்ல கர்த்தரே, ஜீவ ஊற்றினாய் என்னை நிரப்பிடுமே. ஜீவ தண்ணீரா என்ற நல்ல கர்த்தரே, ஜீவ ஊற்றினாய் என்னை நிரப்பிடுமே. கனி தந்திர நான் செடி தோங்கிட, கனி தந்திர நான் செடி தோங்கிட. கர்த்தரின் கரத்தில் கேட்கிறீங்களா கர்த்தரின் கரத்து மீண்டும் ஒரு முறை சொல்லுங்க. கனி தந்திட நான் செடி தோங்கிட. கனி தந்திட நான் செடி தோங்கிட. கர்த்தரின் கரத்தில் கட்டம் கணம் வென்றிட. கர்த்தரின் கரத்தில் நிற்கும் ஊற்று தண்ணீரே ஊற்று தண்ணீரே. ஊற்று தண்ணீரே என்ற தேவ ஆவியே. பூராமஷராதிரே ரட்சிப்பின் ஊற்றுகள் எங்கள் சபை தனிலே எழும்பிட இந்த வேலை இறங்கிடுமே. ரட்சிப்பின் ஊற்றுகள் எங்கள் சபை தனிலே எழும்பிட இந்த வேலை இறங்கிடுமே. ஆத்மபாரமோ பரிசுத்தமோ, ஆத்மபாரமோ பரிசுத்தமோ, அவளுடன் பெற்றிடவே வரம் தாழ்வே, அவளுடன் பெற்றிடவே. ஊற்று தண்ணீரே எங்கள் ஹல்லேலூயா பராசிரகேதே தேவ ஆவியே. ஆசீர்வதியோ என் நேச கர்த்தரே. ஆமென். ஆவியின் வரங்களினால், ஆமென். கேளுங்க, ஆவியின் வரங்களினால், ஆவியின் பூராமாரிங்களதானதே, ஆவியின் வரங்களினால் என்னை நிரப்போ. ஆசீர்வதியோ என் நேச கர்த்தரே, ஆசீர்வதியோ என் நேச கர்த்தரே. ஆவியின் வரங்களினால் கரங்களை தட்டி ஆவியிலிருந்து
உனக்கு மறைக்கப்பட்ட உன்னுடைய அடிமைத்தனமாகிய, உன்னுடைய சோர்வாகிய, உன்னுடைய தோல்வியாகிய, உன்னுடைய பயமாகிய, உன்னுடைய மறைக்கப்பட்ட உன்னுடைய கேபிலிருந்து இப்பொழுது கர்த்தர் சொல்லுகிறார், வெளியே வா, வெளியே வா, நீ வெளியே வா. நீ குகைக்குள்ள இருக்க வேண்டியவன் அல்ல, நீ மறைக்கப்பட்ட இடத்தில் இருக்க வேண்டியவன் அல்ல. வெளியே வா, கர்த்தருடைய பர்வதத்தில் ஏறு, நான் உன்னை காண்பிக்கிற ஸ்தலத்துக்கு ஏறு, நான் உன்னை சந்திக்கிற இடத்திற்கு ஏறி வா. கரைகளை தட்டி ரிசீவ் பண்ணுங்க, ரிசீவ் பண்ணுங்க. இன்றைக்கு நீ மறைக்கப்பட்ட குகையை கர்த்தர் மாற்றுகிறார், உன்னை ஒளித்து வைத்த குகையை மாற்றுகிறார். இன்று முதல் நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். இனி நீ மறைக்கப்பட்ட விளக்கு அல்ல, விட்டு எஜமானால் விளக்க தண்டின் மேல நிலைநிறுத்தப்பட்ட விளக்கு. உன்னுடைய வெளிச்சத்திலே ராஜாக்கள் நடந்து வருவார்கள். எஸ், yes, yes, yes. Oh, thank you, Holy Spirit. Thank you, Holy Spirit. Thank you, Holy Spirit. Thank you, Holy Spirit. நல்ல பிதாவே, உம்முடைய பரிசுத்த நாமத்தை நாங்கள் தொழுது கொள்கிறோம். ஆண்டவரே, குகையிலிருந்து எங்களை வெளியில கொண்டு வந்து பர்வதத்தில் எங்கள் பாதைகளை நிலைநிறுத்தி உமது மகிமையை காண்பிக்கிறவரே, கண்மலையின் ஒளிப்பிடத்தில் மோசையை கொண்டு வந்து மலையில் மேலே ஏறச் செய்து தனது மகிமையை காண்பித்தினீரே. யூ ரிவீல்டு லோ, யூ ரிவீல்டு. எஸ், இப்பொழுது உண்மை எங்களுக்கு காண்பித்தரலாம். முது பிள்ளைகள் உண்மை காண்பித்தரும், பிள்ளைகளுக்கு காண்பித்தரலாம். முது பிள்ளைகள் முது சபை காண்பார்களாக. எஸ், தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். அப்படி பரிசுத்த ஆவியானவருக்காக, அசைவாடுதலுக்காக, வழிநடத்துதலுக்காக, வார்த்தைக்காக நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆசீர்வதியும் இயேசுவின் வல்லமையில் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல புகழும் மறவாதே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவரின் அன்பினை ஐக்கியமும் நாம் அனைவரோடும் கூட கர்த்தரோடு இருப்பதாக. ஜெயம் கொடுத்த தேவனுக்கு ஸ்தோத்திரம். சத்தம்